நம்ம இன்னைக்கு சன்னு காங்கோட ஒரு மூவி தான் பார்க்க போறோம். சீசன் 1 சீசன் 2 ரீகேப் வீடியோவுமே கீழே இருக்கு. ஸ்டார்டிங்கே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானுமே ஒரு பெரிய அரக்கனா இருந்தேன். எல்லாருமே என்ன சன்னு காங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்னோட உடம்புமே இறந்து போயிட்டு, ஆனா நான் தெற்கு கடலுக்கு அடியில என்னோட ஆன்மாவை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறத நினைச்சு நான் ஒரு நாள் கவலைப்பட்டது கிடையாது. நானும் அப்ப நியாயத்துக்காக தான் போராடினேன். இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னா, நான் முதல்ல சொர்க்கத்துக்கு சூரிய தேடி போகும்போது தான் ஆரம்பிச்சது எல்லாமே. ஸ்டார்டிங்கே இப்ப சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு தான் சூயி. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இங்க சும்மாவே இருக்க? வேணாவது எடுத்து சாப்பிட்டுக்க. சூயி ஊங்காங்கோட தலையை பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஊங்காங்கமே கீழே விழுந்துட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சொர்க்கம் சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் அருமையா இல்ல. நீ என்ன பார்க்க வந்ததுக்கு நானுமே நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத. நீ என்ன எப்ப கூப்பிட்டாலுமே நான் இங்க வர ரெடி தான். அவனை பார்த்தாச்சுன்னு காட்சுமே கத்துறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அனுமதியே இல்லாம உள்ள வந்திருப்ப? என்ன என்கிட்ட அடி வாங்கி தோத்தது உனக்கு இன்னும் பத்தலையா? நீ இன்னைக்கு சாக தான் போற எங்க கிட்ட. அதோட அந்த சண்டையுமே ரொம்ப பெருசா நடக்க ஆரம்பிச்சுட்டு, இங்க பேரு ஊங்காங்க எங்க கிட்ட ஒழுங்கா சரணடைஞ்சிரு. நீங்க எல்லாருமே என்ன இவ்வளவு முக்கியா இருக்கீங்க. நான் இந்த மாதிரி சூயை தான் பார்க்க இங்க வந்தேன். உங்க கூட எனக்கு சண்டை போட சுத்தமா விருப்பமே கிடையாது. சூயி ஊங்காங்க கிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்றாங்க. காட்சி யாருமே இளவரசியை போக விட மாட்டாங்க. அங்க இருக்கிற எல்லா தளபதியுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊங்காங்க நோக்கி. எல்லாருமே ஊங்காங்க கிட்ட தான் அடி வாங்குறானோ வெறித்தனமா. நீங்க எல்லாருமே இவ்வளவு மெதுவா என் கூட சண்டை போடுறீங்க. இப்பெல்லாம் சண்டை போட்டா என்கிட்ட தோத்துற மாட்டீங்க நீங்க எல்லாரும். சொர்க்கத்துல இருக்க எல்லா படையுமே இங்கதான் இருக்கு. அந்த இடத்துல 8 காவல் தெய்வங்களுமே இருக்காங்க. அவங்களுமே ஊங்காங்க நோக்கி தாக்குறாங்க. ஊங்காங்க ஒரு அசால்ட்டா தடுத்து அவங்களுக்கு ஒரு பதில் அடியுமே கொடுத்துட்டான். 8 பேரால ஊங்காங்க எதுவுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து படை வீரர்கள் எல்லாருமே ஊங்காங்க சுத்தி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்றதுனால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஊங்காங்கமே அவன மாதிரி குளோன்ஸ் நிறைய உருவாக்கிட்டான் அந்த இடத்துல. அசால்ட்டா உடச்சு குளோன்ஸுமே உள்ள போயிட்டாங்க. காட்ஸோட தான் அவங்களுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஊங்காங்கமே அங்க அமைதியா உட்காந்துட்டாங்க குளோன்ஸ் போட்டு சண்டை போட்டுன்னு. குளோன்ஸுமே அங்க பயங்கரமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும். அந்த இடத்துக்கு முக்கியமா ஒரு ஆளுமே வராரு. இப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொர்க்கத்துல இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்ப? உன்னோட சாவை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த இடத்துல ஊங்காங்கோட குளோன்ஸ் எல்லாமே அழிய ஆரம்பிச்சுட்டு, சூயி நான் உன்னை பாதுகாப்பேன் கவலைப்படாத. என்னோட சக்தியை நீனுமே இன்னைக்கு பார்க்க போற. அங்க சண்டையுமே ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. கடவுள்களும் அரக்கர்களுமே எப்பயுமே ஒரு எதிரியா தான் இருக்கும். நீ இன்னைக்கு பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் விலை கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துக்கு கடவுளோட தளபதியுமே வந்திருக்காரு. இவரோட பேர் சானியான். தளபதி ஊங்காங்கோட சண்டைய ஆரம்பிச்சிட்டாரு. பட்னு நீதான் அந்த சானியானா வலிமையான தளபதி? தளபதிக்கும் ஊங்காங்குமே அங்க சரியான சண்டை தான் நடக்குது. என்கிட்ட சூயுமே அப்பயே சொன்னா உனக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாதுன்னு. நான் உனக்கு தெரியாம தான் அடிச்சிட்டேன். நானும் இந்த மாதிரி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. என்னோட கோபத்தை நீனுமே பார்க்க தான் போறேன் இன்னைக்கு. தளபதியோட அட்டாக்கு ஊங்காங்கமே அசால்ட்டா எடுத்துட்டான். 2 பேருமே விடாம பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி இம்மார்டல பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதோ நீங்க தான் பெரிய ஆளு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊங்காங்கமே அவனோட பெரிய உருவத்துக்கு மாறிட்டான். தளபதிக்கு ஊங்காங்கமே பின்னல இருந்து ஒரு அடியை கொடுத்துட்டான். சானியா நீ இனிமே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. கடவுள்களுக்கும் அரக்கர்களுக்குமே எந்த பகையுமே முதல்ல கிடையாது. நீங்க தாண்டா எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீனே ஒரு காட்டுமே இருக்கும். இன்னைக்கு நீ என்கிட்ட கண்டிப்பா அடி வாங்காம போக மாட்டேன். தளபதி அங்க ஏகப்பட்ட ஆயுதத்தை வச்சு தாக்குறாரு ஊங்காங்க நோக்கி. சூயி நின்னுகிட்டு இருந்த இடமுமே உடஞ்சு விழுந்துட்டு இவங்களால. ஊங்காங்கமே பட்டுன்னு போய் காப்பாத்திட்டான். இங்க பாரு ஊங்காங்க, நீ என்னை பத்தி இதுக்கு மேல கவலைப்படாத. நீ உன்னோட வீட்டுக்கே திரும்பி போயிடு. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். இந்த சண்டை முடிகிற வரைக்கும் இப்படியே நடக்கதான் போகுது. தளபதியுமே அவரோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறாரு. ஹோங்காங்குமே அவரோட அட்டாக் அசால்ட்டா எடுத்துட்டான். சானியாங் இதுக்கு மேல என் கூட சண்டை போட போறியா? ஹோங்காங்க மேல இருந்து ரூலாயுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே இப்ப நிப்பாட்ட சொல்றாரு. சூயோட மாஸ்டர் தான் ரூலாயின்றது இங்க தெரியுது. ஹோங்காங்காலையுமே அங்க சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. ஹோங்காங்குமே இங்க வசமா மாட்டிக்கிட்டான். ஹோங்காங்குமே அதை தாங்கி பிடிக்கிறதோட சீனுமே இங்க கட் ஆயிட்டு எங்க பார்த்தாலுமே டேமேஜ் ஆயிட்டு இங்க நடந்த சண்டையில. இப்ப காட்டுற சீனோட தான் சீசன் 2மே முடிஞ்சிருக்கும். ரோலாய் தான் அந்த பறவையாவே மாறி இங்க வந்திருக்காரு. சன்னுங்காங்க நீனுமே மத்த அரக்கர்கள் மாதிரி கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. உன்னோட இதயத்திலுமே நீதி இருக்கு. சூயுமே என்கிட்ட சொன்னான். ரோலாய் தான் இங்க ஊங்காங்கையுமே கட்டி வச்சிருக்காரு. நீ யாருன்னு என்கிட்ட சொல்லிடு. நான் தான் உன இங்க அடிச்சு கூட்டுரு வந்தேன். நீனுமே என்னோட பேரை ரூலாயினே வச்சுக்க. நீ என் பின்னால இருந்து என்னத்த பண்ண? உனக்கு கேம் விளையாட தெரியுமா? எனக்கு இப்ப அதுல பெருசா எந்த எதிரியுமே கிடையாது. நீ எந்த மாதிரி கேம் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அந்த சாணி எனக்குமே நடந்த சண்டை இன்னும் முடியவே இல்லை. நீ என் கூட விளையாண்டு ஜெயிச்சிட்டானா நான் உனக்கு இருந்து போக விட்டுருவேன். சரி நம்மளுமே விளையாடுவோம். உன்னை பத்திலாம் எனக்கு பயம் கிடையாது. ரூலாயுமே ஊங்காங்கோட காயத்தெல்லாம் சரி பண்ணி விட்டாரு. அதோட அவனையுமே ரிலீஸ் பண்ணிட்டாரு அதுல இருந்து. ஊங்காங்க ரூலாயை தாக்க ஆரம்பிச்சிட்டான் பட்டுன்னு. அவருமே அசால்ட்டா தப்பிச்சிட்டாரு இதுல இருந்து. திருப்பியுமே அவனுமே அட்டாக் பண்றான். அவருமே தப்பிச்சிட்டாரு. நீ எவ்வளவு அவசரத்துல இருந்தாலுமே இங்க இருந்து உன்னால தப்பிச்சு போக முடியாது. ஊங்காங்கமே அவனோட குளோனிங் டெக்னிக்கை பயன்படுத்துறான். திருப்பியுமே ஊங்காங்க அட்டாக் பண்றான். அவர் எல்லாத்துலயுமே அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அதுல இருந்து. உன்னை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சூயி சொன்னான். நீ ஏன்னா பரலோக அரண்மனையை அழிச்சிருக்க கூடாது. நீனுமே இப்ப கடவுள்கள் எல்லாம் தூண்டி விட்டுட்ட. உன்னை பத்தி அவன் என்கிட்ட நல்ல விஷயத்த தான் சொன்னான். உனக்கும் அவளுக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. ஏன்னா நான் தான் அவளோட மாஸ்டரா இருக்கேன்.
நீ தேவையில்லாம ஏதாச்சும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. உங்காங்கால அங்க சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. நீ சொன்ன மாதிரி நம்மளும் கேம் விளாண்டுருவோம். என்னால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். 2 பேருமே அந்த கேம் விளையாடுறாங்க. நீ திருப்பியுமே என்கிட்ட தோத்து போயிட்ட. இந்த கேம்ல என்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தானே நீ இதை என் கூட விளையாடுற. இதுக்கு மேல இதை என்னால விளையாட முடியாதுடா. முதல்ல நீ உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்க. பரலோக அரண்மனையில பண்ண தப்பதான் நீ திரும்பியும் பண்ண பாக்குற. அது உன்னை தப்பான வழிக்கு தான் கொண்டு போகும். நீ சூரிய பத்தி கொஞ்சமாச்சும் கவலைப்பட்டியா? நீ எதைதான் என்கிட்ட இப்ப சொல்ல நினைக்கிற? முதல்ல நீ உன்னோட இதயத்தை அமைதியா வச்சுக்க. அப்பதான் உன்னால சரியா பார்க்க முடியும். நானும் கேள்விப்பட்டேன் நீ ஒரு வாட்டி சூரிய காப்பாத்தினு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனையுமே காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு அவ்வளவா யாருமே வெளியாட்கள் வந்தது கிடையாதான். முதல்ல நான் அவளை அங்கதான் பார்த்தேன். ஊங்காங்கமே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். யாரோ வெளியாள் வந்திருக்கிறதுமே ஊங்காங்க தெரிஞ்சுட்டு யாரு வந்திருக்காங்கன்னு அவனுமே பார்க்க போறான். சூயி இருக்கிற இடத்தான் காட்டுறாங்க. சூயுமே அந்த தண்ணியில குளிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்குமே காலில் லைட்டா அடிபட்டுருது. அந்த இடத்துல அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை ஒரு மீனுமே தாக்க வருது. அந்த தண்ணியுமே பட்டுன்னு எல்லாரையும் உள்ள இருக்க ஆரம்பிச்சுட்டு அதுல அந்த பொண்ணுமே வசமா மாட்டிக்கிட்டா. சன்னும் காங்கமே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வரான். சன்னும் காங்கமே சூயை போய் பட்டுன்னு காப்பாத்திட்டான். அதுக்கடுத்து அந்த மீனுமே தாக்க வருது. அதுகிட்ட இருந்துமே சன்னும் காங்க காப்பாத்துறான். சூயுமே நன்றி சொல்லலான்னு பார்த்தா ஊங்காங்க அந்த இடத்துல காணும். அவனும் மரத்து மேல உட்காந்துட்டு கேள்வி கேட்கறான். நான் தான் அந்த இடத்தோட ராஜா, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? என்னோட பேர் வந்து சூயி. நான் அந்த மாதிரி சொர்க்கத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கேன். அந்த மான்ஸ்டருமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உண்மையாவே நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. உங்களோட ரத்த வாசனையை வச்சுதான் வந்திருக்கான். நானுமே எல்லா அரக்கர்களுமே ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க யாருமே அவ்வளவு கெட்டவங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கூட ஒரு அரக்கனா தான் இருக்கேன். சொர்க்கத்துல இருக்க எல்லாருமே கொஞ்சம் முட்டாளா தான் இருக்கீங்க. இதோட பேரை வந்து நம்ம ப்ளூன்னு வச்சுப்போம். இதுவுமே இளவரசியோட காயத்தை தான் சரி பண்ணுது. நீ அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பிக்கிட்டனா எனக்கு நல்லா இருக்கும். சூயுமே உங்களோட சட்டையை போட்டுக்கிட்டாங்க. நீ சொர்க்கத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருப்ப. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? என்னை எப்பயுமே மேல் பார்வையில பாத்துக்கிறதுக்குமே ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. சூயுமே அந்த மீனை பார்த்து பயந்துட்டாங்க திருப்பி. ஊங்காங்கமே இது என்னதுன்னு கேக்குறான். அதோட பேருமே ப்ளூ. அது ஒரு தெய்வீக பறவை. நான் பிறந்ததுல இருந்து அதுவுமே என் கூட தான் இருக்கு. அதுதான் எனக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கு. சூயுமே அவங்க கையில விதைய எடுத்து அதை உடனே செடியா மாத்திட்டாங்க. உண்மையா சொல்ல போனா எனக்கு விளையாடுறதுக்கு கூட அங்க நேரமே கிடைக்காது. பூக்களோட தெய்வமா நான் தான் இருக்கேன். எல்லா அரண்மனைக்குமே நான் தான் அதெல்லாம் தந்துகிட்டு இருக்கேன். அத வர வாசனையுமே ரொம்ப அருமையா இருக்கும். நீ சொல்ற பூக்களோட வாசனை எல்லாம் எப்படி இருக்கணும் ஊங்காங்கமே கேக்குறான். சுயுமே இந்த மரத்துக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஊங்காங்கமே கத்தி கத்தி கூப்பிடுறான் வெள்ளவான்னு. சுயுமே பின்னால இருந்து கூப்பிட்டு பூக்களோட வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக கொடுக்குறாங்க. வாசனை எப்படி இருக்குன்னு பாக்க கொடுத்தா அவன் வாயில போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது சாப்பிடுறதுக்கான பொருள் கிடையாதுடா. சொர்க்கத்தோட ஆட்களுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இளவரசி நீங்களுமே இந்த மரண உலகத்துக்குள்ள ஜாலியா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. அந்த அரக்க உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா சொல்லுங்க, அவனை இப்பயே கொன்னுடலாம். அந்த டீமன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமானவங்க. நீ பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசு. இந்த இடத்தோட ராஜாவே நான் தான். அவனை போய் அட்டாக் பண்ணுங்கடா. இவன் அடிச்சதுல அவனோட கத்தி தாங்க உடஞ்சு போயிட்டு. நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சூயி நீ சொல்ல போறத அவங்க யாரும் கேட்கற மாதிரி தெரியல. அவனுமே எல்லாரையும் தாக்க சொல்லிட்டான். ஊங்காங்குமே அவனோட வெப்பனை வெளில எடுக்கிறான். இந்த மாதிரி சூயி வந்து சண்டை போட வேணாம்னு சொல்றாங்க. ஊங்காங்குமே அவங்களோட சண்டை ஆரம்பிச்சிட்டான். ஊங்காங்குமே அதை பெருசாக்கி அட்டாக் பண்றான். அவனுமே லைட்டா அடி வாங்கிட்டான். நீனுமே என்னோட இடத்துல வந்து தைரியமா தான் பிரச்சனையை பண்ற. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசி அவனுமே ஊங்காங்கிட்ட அடி வாங்கிட்டான். கடவுள் மேலே நீ கை வச்சதுக்கு உன்னோட இடத்த தரமட்டமா நாங்க அழிச்சிருவோம் பாத்துக்க. சூய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் இந்த இடத்துக்கு அத்துமீறி வந்துட்டேன். இந்த பிரச்சனையை நான் பத்தி அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. அதோட அவங்களுமே ஊங்காங்க வந்து அப்புறமா ரகசியமா பார்க்க வரேன்னு சொல்றாங்க. இவங்கிட்ட நம்ம அடி வாங்கிட்டோம்னு தெரிஞ்சா நம்மளோட பேரு தான் கெட்டு போயிடும். இந்த பிரச்சனையை நானுமே இங்கே முடிச்சுக்கிறேன். அப்புறமா பார்க்கலான்னு சூயுமே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதோட குகையில இருக்க சீனை தான் காட்டுறாங்க. அன்னைக்குதான் எனக்குமே பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது. கடவுள்களும் அரக்கர்களுமே எதனால லோ லெவல் ஹை லெவல்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னால இன்னுமே அதை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. உன்கிட்ட சூய் எல்லாத்தையுமே சொல்லி இருப்பால. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனையுமே காட்டுறாங்க. 2 பேருமே அங்க ஜாலியா விளையாண்டுகிட்டு தான் இருக்காங்க. நானுமே உன்னை மங்கி கிங்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவனோட உண்மையான பேர் என்ன? என்னோட பேர் வந்து சன்னு ஊங்காங். சொர்க்கத்திலயுமே பீச்சு பண்டிகை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஊங்காங்கமே இங்க இருக்கிற அழகான இடத்துக்குலாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவனுமே ஒரு குகைக்குள்ளதான் அழைச்சிட்டு போறான். சூயுமே இந்த இடம் உண்மையா அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஊங்காங்கமே இந்த இடத்துக்கு சின்ன வயசுல அடிக்கடி வந்துகிட்டு இருப்பான்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த பூச்சிகளை எப்பயுமே நம்மளால பார்க்க முடியும். ஊங்காங்கமே ஒன்னும் புரியாம தான் இருக்கான். சூயுமே இங்க பதுங்கிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த இடத்த. நீ எப்ப திரும்பி சொர்க்கத்துக்கு போக போற? ஒன்னாலுமே இங்க இருக்க முடியாது. நான் விரும்புறதுமே நானுமே சொர்க்கத்துல தெரியாம தான் பிறந்துட்டேன். அங்க எனக்கு சுத்தமா ஃப்ரீடமே கிடையாது. உண்மையா எவனுமே நல்லா தானே இருக்கும். நீ எதனால அப்படி சொல்ற? இல்ல என்னோட வாழ்க்கை மாதிரி அங்க இருக்காது உங்களோட வாழ்க்கை. நான் நினைச்ச நேரத்துக்கு எதை வேணாலும் சாப்பிடுவேன்.
சூயுமே பேசுறாங்க, எங்க அப்பாவுமே ரொம்ப கண்டிப்பா தான் அங்க இருப்பாரு, அங்க சுத்தமா ஃப்ரீடமே கிடையாது. என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு, இந்த உலகத்தோட ஒளியை வந்து பாதுகாக்கணும்னு. நீ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கேட்டது கூட கிடையாது. சூயுமே பேசுறாங்க, இந்த மாதிரி உன்னோட இதயத்துல நீதி இருக்கிற வரைக்கும் நீ எல்லா உயிர் மேலேயும் அக்கறை காட்டுவ. அது கடவுளா இருந்தாலுமே அரக்கனா இருந்தாலுமே ஒண்ணுதான். சூயுமே உங்களோட மந்திரத்தை வச்சு எங்க பார்த்தாலும் பூக்களை உருவாக்குறாங்க. நீனுமே தயாரா இருந்தனா நீதியை பாதுகாக்கிற ஒரு வீரனா நீனுமே மாறலாம். நான் வந்து உணவு இருக்கிற இடத்துலயும் வேடிக்கை இருக்கிற இடத்துலயும் தான் இருப்பேன். அங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நானுமே உன்கிட்ட ஒண்ணு தரலான்னு இருந்தேன். இதை நீ பத்திரமா வச்சுக்க. ப்ளூவோட உடம்புல இருந்து முதல்ல வந்த இறகுல உருவாக்குனது. இது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீனுமே என்ன ஞாபகத்துல வச்சிருப்ப. நானுமே இங்க ஒரு செடி நட்டிருக்கேன். அதுல பூக்கள் பூக்கும் போது நானுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நானுமே அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப நானுமே ரொம்ப கவலையில தான் இருக்கேன். நானுமே அவளை இங்கிருந்து போக விட்டுருக்க கூடாது. உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு எனக்குமே ரொம்ப கவலையா தான் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு இப்ப நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனியுமே காட்டுறாங்க. இன்னைக்கு நைட்டு வந்து சொர்க்கத்துல பீச் திருவிழா நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதை பார்த்து அந்த 2 பேருமே ஓடிட்டாங்க இங்கிருந்து. அந்த இடத்துல ஊங்காங்கமே அந்த பழத்தை எடுத்து தின்ன ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து ஊங்காங்க வந்து சூரிய போய் பார்த்திருப்பான். அதுக்கடுத்து சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கும் ஊங்காங்குமே சண்டை நடந்திருக்கும். நான் வந்து சூரிய பாக்குறதுக்காக தான் சொர்க்கத்துக்கே வந்தேன். அங்க இருக்க கடவுள்கள் தான் என்ன சாவடிக்க பார்த்தாங்க. நீ இந்த நிலைமையில இருக்கிறத சூய் பார்க்க விரும்ப மாட்டா. உன்னோட ஆற்றல் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. சூயுமே என்கிட்ட கரெக்டா தான் சொல்லியிருக்கா. உண்மையா உன்கிட்ட வந்து தூய்மையான இதயமும் இருக்கு, நீதியுமே உன்கிட்ட இருக்கு. அங்க இருக்க கடவுள்கள்ட்ட கூட அது கிடையாது. நான் அவளை இப்பயே பார்க்க போனோம். சூயுமே என்ன எதுக்காக இன்னும் பார்க்க வராம இருக்கா? இந்நேரத்துக்கு அவளுக்கு அங்க பனிஷ்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அவளால இப்போதைக்கு சொர்க்கத்தை விட்டு வெளில கூட வர முடியாது. நம்மளோட விளையாட்டுல நீ இப்ப கவனத்தை செலுத்த பாரு. எதுக்காக நீ இந்த இடத்துல என்ன வச்சிருக்கன்னு காரணத்தையாச்சும் என்கிட்ட சொல்லலாம? நீ வந்து உன் முன்னாடி இருக்கிற லாபத்தையும் நஷ்டத்தையும் தான் பாக்குற. அதோட மொத்த சுழற்சியுமே நீ பாக்குறது கிடையாது. சூய் பட்டு சொர்க்கத்தை விட்டு வெளில வரணும்னு நீ நினைக்கிறீல, சூயுமே எல்லாத்தையுமே எதிர்நோக்கியும் அவளால பார்க்க முடியும். நீ இந்த உலகத்தை ஹீரோவா மாதிரி காப்பாத்த போறத நானுமே பார்க்க தான் போறேன். அரக்கர்களுக்கும் கடவுள்களுக்கும் இருக்க பிரச்சனையுமே நீ சரிதான் பண்ண போற. சூயுமே இந்த மங்கி இங்க நேரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறாங்க. நீ சொல்றத பார்த்தா நான் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு அற்புதமான ஒரு சூத்திரா இருக்கு. அதனால இந்த உலகத்தை எல்லா துன்பத்திட்ட இருந்தும் காப்பாற்ற முடியும். அதுக்கடுத்து ஓங்காங்கமே அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாளா இப்படி விளையாண்டுகிட்டு இருந்ததுல அவனுக்கு எங்க பார்த்தாலுமே செடியெல்லாம் முளைச்சு போயிட்டு, நம்ம 100 வருஷத்துக்கு மேல இங்க உட்காந்து இதை விளையாண்டுகிட்டு தான் இருக்கோம். நீ திருப்பியுமே என்கிட்ட தோக்க தான் போற. அவர் சொன்னதை கேட்டு ஊங்காங்க என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி அவனுமே 100 வாட்டிக்கு மேல விளையாண்டு பார்த்திருக்கான்னு சொல்றான். இதை எப்படி ஜெயிக்கிறதுன்ற ஒரு தீர்வுமே அவன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். என்னோட ஒண்ணு உன்கிட்ட தரனால நான் தான் இங்க ஜெயிக்க போறேன். கடைசியா நீனுமே என்கிட்ட ஜெயிச்சிட்ட. 300 வருடங்களுமே ஆயிட்டு. எல்லாத்த பத்தியும் நீ நல்லா புரிஞ்சிருப்பன்னு நானுமே நினைக்கிறேன். இதுக்கடுத்து நீ இனிமே டான்சான் சங்குக்கு சூத்திரத்தை எடுக்க உதவி பண்ண போற. அதுக்கடுத்து நானுமே உனக்கு சூரிய பார்க்க அழைச்சிட்டு போறேன். இது ஒரு நல்ல டீலா இருக்குன்னு ஊங்காங்கமே ஒத்துக்கிறான். டான்சாங் சங்கையுமே காட்டுறாங்க. அங்க இருக்கிற குதிரை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிராகனா இருந்திருக்கும். ஷாஷன் குவானுமே அந்த இடத்துக்கு வராரு. அதோட மங்கி கிங்குமே அங்க வந்துட்டான். டான்சங் சாங், இது சொர்க்கத்தோட கட்டளைன்றத மறந்துடாத. நீ பண்ண போறது இந்த சொர்க்கமே பார்க்கதான் போகுது. சூத்ராவை நீ திருப்பி எடுத்துட்டு வரனால எல்லா உயிர்களுக்குமே நன்மை கிடைக்க போகுது. அதோட உன்னோட சீடர்களுக்குமே சொர்க்கத்துல வேலையுமே கிடைக்கும். நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கடுத்து மாஸ்டருமே இங்க கிளம்பி போறாரு. ஹோங்காங்குமே போறதுக்கு முன்னாடி குவான்ட்ட பேசிட்டு போறான். நான் இங்க திருப்பி வரும்போது சூரிய பார்க்க ரூலாயுமே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த முழு உலகத்தையுமே சொர்க்கத்தோட ஆணையை கேட்டு டான்சான் சங்கமே போறான். அவனால அப்படிதான் அதை திருப்பி எடுக்க முடியும். அவன் கூடயுமே சன்னுக்காங்கமே போறான். இவருதான் இந்த மந்திர கண்ணாடியில பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் அந்த விஷயமும் முடிஞ்சுட்டு டாங் சாங்சனுமே அவனோட சீடர்களுமே அந்த பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இவரோட பேர் வந்து தியான். மாஸ்டருமே பயணத்தை தொடங்கிட்டாரு. போற வழியில ஏகப்பட்ட அரக்கர்களோட சண்டை போடுறாங்க. ஏகப்பட்ட மான்ஸ்டருமே அவங்கள துரத்துது. பாஜியுமே மாஸ்டரோட போற மாதிரி காட்டுறாங்க. எல்லாருமே அந்த பாலைவனம் வழியா தான் போறாங்க. அந்த இடத்துல இருக்க மான்ஸ்டரோட அவங்களுமே சண்டை போடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கால இளவரசியை பார்த்து அவங்க எல்லாம் தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே துரத்திக்கிட்டு வருது. அதுக்கடுத்து அவங்களுமே கடல் வழியா தான் போறாங்க. கடைசியா அவங்களுமே சூத்திரா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஊங்காங்கமே அது எப்படி எடுக்கிறதுன்னு கேக்குறான். இந்த நெருப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால கூட இது கிட்ட போக முடியாது. இந்த நித்திய நெருப்பு கிட்ட கடவுளால கூட போக முடியல. மாஸ்டர், அந்த கடவுளுமே தந்திரமா தான் இருக்காங்க. இவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ணி கடைசியில சாகறதுக்கு அங்க வந்தோம். இங்க பாரு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இதனால உலகத்துல இருக்க எல்லா துன்பத்துக்குமே ஒரு விடுதலை கிடைக்கும். நான் சாக போறேன்னா இல்ல இருக்க போறேனான்னு எனக்கு தெரியாது. சுத்ராவை எடுக்கிறதுக்காக மாஸ்டருமே கீழே இறங்குறாரு. எல்லாருமே எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மாஸ்டரை பார்த்து. பின்னாடி வரவனான்னு மாஸ்டருமே சொல்றாரு இவங்க 3 பேரை. மாஸ்டருமே அதை எடுக்கிறதுக்காக அது உள்ள போயிட்டாரு. அந்த நெருப்பு கிட்ட அவங்க 3 பேராலையுமே நிக்க கூட முடியல. ஷாவுமே அங்க நிக்கிறதுக்காக மண்ணை வச்சு தடுக்கிறான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, மாஸ்டர் என்னால தனியா போக விட முடியாது. ஊங்காங்கமே அதுக்குள்ள குதிச்சுட்டான். அது உள்ள போனதுக்கு அடுத்தது ஊங்காங்கமே வேற இடத்துல இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. அதுவுமே சொர்க்கம் தான். அந்த சுத்ராவால உருவாக்கப்பட்ட ஒரு இலூஷனா இருக்குமா அது. இது ஏன் இப்படி புனிஞ்சதுன்னு மாஸ்டருமே அழுதுகிட்டு இருக்காரு அங்க கத்திக்கிட்டு. ஊங்காங் கையை வச்சோன்னு அது அப்படியே தூள் தூளா போயிட்டு
அடுத்தது ஊங்காங் வேற இடத்துல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனுமே அங்க சூயை தான் பாக்குறான். அவங்களுமே அதே மாதிரி மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து வேற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அங்க சூயுமே ஆபத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. ஊங்காங் அதை பார்த்து காப்பாத்த தான் போறான். அவன் அட்டாக் பண்ணதுல அங்க யாரையுமே காணும். சூயி கொடுத்த ஒரு இறகுமே வெளில வருது. அதை பிடிக்கிறதுக்காக ஊங்காங்குமே அது பின்னாடி போயிட்டு இருக்கான். இந்த இல்யூஷன்ல இருந்து ஊங்காங்குமே வெளில வந்துட்டான். மாஸ்டர் வந்து சூத்ராவை எடுக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. ஊங்காங்குமே இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றான். மாஸ்டரை காப்பாத்தி ஊங்காங்குமே வெளில அழைச்சிட்டு வரான். எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புமே அங்க நின்னு போயிட்டு ரெண்டு பேருமே அதுல இருந்து வெளில வராங்க. மாஸ்டருமே சூத்ராவை எடுத்துட்டாரு. சொர்க்கத்துல சொன்னதை நானுமே முடிச்சிட்டேன். இப்ப நானுமே ரூலாயும் சூயின் தான் பாக்கணும். அதோட சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. சூயி வந்து ரூலாயை தான் தேடுறாங்க. ரூலாயுமே இன்னும் வரலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்க போறாங்க. சூயுமே அவங்க அப்பாவை தான் அங்க தேடுறாங்க. சூத்ராயனும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துடும். எடுக்கிறதுக்குமே ஆள் போயிருக்காங்க. இதனால நம்மள இந்த உலகம் ஆக்கிரமிக்கப்பட போகுது. சூயுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அப்பாவை தேடி. நீங்க சூத்ராவை மீட்டெடுத்து இந்த உலகத்தை காப்பாத்த போறீங்களா? பல நூற்றாண்டுகளா சொர்க்கமா போர்களை சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட சூத்ரா இருந்ததுன்னா யாராலையுமே நம்மள வெல்ல முடியாது. அப்பனா அந்த ஊங்காங்கோட இருக்கிறவங்க எல்லாருமே ஏகப்பட்ட சோதனையை கடந்து வந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காகவா? அது எப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே எல்லா முடிவுமே எடுத்துட்டேன். என்ன யாராலையுமே நிப்பாட்ட முடியாது. ஏதோ சரியில்லைன்னா அந்த ப்ளூக்குமே தோணுது. சொர்க்கத்துல இருந்து வர ஆன்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீனுமே வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆளுதான். சூயுமே இந்த மாதிரி பாதாள உலகத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து தியானியுமே ரூலாயும் தான் காட்டுறாங்க. டான்சன் சங்குமே அந்த சூத்ராவை மீட்டு எடுத்துட்டாரு. அவருமே சீக்கிரமா இங்க வந்துருவாரு. நீ சொன்னதுமே நல்ல விஷயமா தான் இருக்கு. எல்லா கடவுள்கிட்டையும் சொல்லிடு அவங்கள வரவேற்கிறதுக்கு. நானுமே ஊங்காங்க்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன். சூயும் நானும் சேர்ந்து அவனை வரவேற்போன்னு. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. திடீர்னு சூய்க்குமே ஏதோ நோய் வந்து இறந்து போயிட்டா. அவன் என்ன 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்க்க வந்தா. நான் சொல்ற வார்த்தையை உன்னால கேட்க முடியலையா? அங்க இருந்து ரூலாயுமே வந்துட்டாரு. அவருக்கு எங்க பார்த்தாலுமே சூய் நிக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த ப்ளூவுமே இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னமும் இந்த சொர்க்கத்துல யாரையுமே நம்ப கூடாது. இதுக்கு மேல நானே தேடி போய் பார்த்தாதான் தெரியும். ரூலாய் வந்து சூயை தேடி பாதாள உலகத்துக்கு வந்துட்டாரு. இந்த இடத்துல என்னோட சக்தி இந்த டார்க் எனர்ஜி முழுங்க பாக்குது. இந்த 3 நெருப்புமே அணைஞ்சு போயிட்டா நான் இங்க இருந்து வெளியே போக முடியாது. அவளை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். சமீப காலத்துல இவ்வளவு ஆன்மாவா வந்திருக்கு. அவங்களுமே சொர்க்கத்தை நோக்கி சூத்ராவை எடுத்துட்டு வராங்க. சன்னுங்காங்கோட பேரை சொல்லி காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தையுமே கேக்குது. அவனுமே யாருன்னு ஏஞ்சி பாக்குறான். நீ யாரு? எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, ரொம்ப நேரம் கிடையாது. நான் சொல்றது கேளுங்க. எனக்கு கடவுள்கிட்ட கொடுத்துடாதீங்க. உங்களோட மாஸ்டர் எப்படியாச்சும் நிப்பாட்டுங்க. தியானோட கைக்கு போயிட்டேன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் எப்படியாச்சும் இங்க இருந்து திரும்பி போயாகணும். என்கிட்ட நீ சொல்றது தெளிவா சொல்லு. அவங்க என்னத்த அழிக்க போறாங்கன்னு. நீ அங்க பார்த்த இல்யூஷன் எதுவுமே பொய் கிடையாது. நீ பார்த்தது எல்லாமே நிஜமா நடக்கதான் போகுது. ஊங்காங்குமே அதுல இருந்து முழிச்சுக்கிட்டான். மாஸ்டர், எனக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட அந்த கனவை பத்தி சொல்லியிருக்கேன். இங்க பாரு, அது உண்மையான கனவா தான் இருக்கும். ஊங்காங்குமே அந்த சூத்ராவை எடுக்க பாக்குறான். இங்க பாரு, இது எடுக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதுக்காக என்னால உங்ககிட்ட இதை தர முடியாது. இது ஒண்ணும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. மாஸ்டருமே அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போறாரு. ஊங்காங்குமே இதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் பாக்குறான். இவனுமே இங்கதான் இருக்கானா? ஆனா இங்க சூயுமே ரூலாயுமே சுத்தமா காணும். இப்ப பாதாள உலகத்தை தான் காட்டுறாங்க. இவன் தான் இந்த இடத்தோட ராஜாவா? இவன் தான் இப்போதைக்கு பாதாள உலகத்தோட ராஜாவா இருக்கான். நானும் பாக்குறேன், அடிக்கடி இங்க கடவுள்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. உன்னோட ஆன்மாவை பார்த்தாலே தெரியுது சாதாரணமானது கிடையாதுன்னு. இங்க பேரு, நான் சொர்க்கத்தோட இளவரசி சூயை தான் தேடி இங்க வந்திருக்கேன். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியும். ஆனா நானுமே உங்ககிட்ட ஒரு கேம் விளையாடுறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தா நானுமே அவங்க 2 பேரை பார்க்க ஒரு வாய்ப்பு தரேன். இதுல நீனுமே எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரோட ஞாபகமே ஏற்கனவே அழிக்கப்பட்டுட்டு. ரூலாயுமே அங்க சூயை தேடி பாக்குறாரு எல்லார்கிட்டையும் போய். அவராலேயே அங்க சுத்தமா எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இவன் வேணுக்குன்னு நான் தடுக்க பாக்குறான். பார்த்தாலே தெரியுது. நீ இன்னும் அவளை கண்டுபிடிக்கலையா? நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சாதான் இந்த விளையாட்டுமே முடியும். உன்னோட அந்த 3 நெருப்புமே அணைஞ்சு போயிட்டுனா உன்னோட ஆன்மா எனக்கு சொந்தமாயிடும். அவனுக்கு என்னதான் வேணும்னு ரூலாயுமே கேக்குறாரு. அந்த சூத்ரா டார்க் சோல் கைக்கு சீக்கிரமா போயிடும். அதை உன்னால கண்டிப்பா நிப்பாட்டவே முடியாது. சொர்க்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கடுத்து சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. தியான் டான்சன் சாங்கமே அவரோட சீடர்களுமே வந்துட்டாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். குவான், அதை போய் நீ வாங்கிட்டு வா. தியான் சொன்ன மாதிரி குவானுமே அதை வாங்க போறாரு. ஊங்காங், சீக்கிரமா உன்னோட மாஸ்டரை நிப்பாட்டு. சூத்ராவுமே திருப்பி ஊங்காங் கிட்ட பேசுது. மாஸ்டருமே அங்க குவான்கிட்ட கொடுக்கும்போது ஊங்காங் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். மாஸ்டர், முதல்ல நீங்களுமே நம்ம மன்னிச்சிடுங்க. இந்த நெருப்பை இங்க எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா அதை நான் உங்ககிட்ட தரப்போறது கிடையாது. ஊங்காங், நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைங்க பண்ற? ஒழுங்கா கீழே வா. 300 வருடங்கள் போயுமே இன்னும் மாறாம இருக்கான். மாஸ்டர், நான் ஒன்னும் இங்க காமெடி எல்லாம் பண்ணல. நான் அப்பயே நினைச்சேன் ஒரு டீமனா தான் இருப்பான்னு. எதுக்காக இங்க சூரிய காணும்? நான் இங்க வரும்போது சூரிய பார்க்க முடியும்னு என்கிட்ட சத்தியம் பண்ணல. நான் இப்ப அந்த ரூலாயை தான் இங்க பார்த்தாகணும். நீங்க எல்லாருமே ரொம்ப தந்திரமா தான் இருக்கீங்க. ஊங்காங், நீ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் இப்பயே நிப்பாட்டு.
ஆனா மாஸ்டர், நீங்க அவங்கள ரொம்ப நம்புறீங்க. அந்த தியானை எதிர்த்து உன்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா என்னால பண்ண முடியும். என்கிட்ட சூய் சொல்லியிருக்கா, இந்த உலகத்தோட ஒளியை காப்பாத்துறதுக்கு அதுக்கு நேர்மையை பாதுகாத்தாலே போதும். ஆனா இது என்னோட இதயத்துலதான் பாதுகாப்பு இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா என்ன சாகடிச்சதுக்கு அடுத்து எடுத்துங்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா கடைசியா செத்து போயிடுவ. மாஸ்டர், இது கெட்டவங்க கையில கிடைக்கிறனால இந்த உலகம் இருள்ல மூழ்கி போயிடும். போன வாட்டி நீங்க பிரச்சனை பண்ணதுல எந்த காயங்கள் இல்லாம தப்பிச்சு போயிட்ட. ஆனா அது திருப்பி நடக்க போறது கிடையாது. ஜெனரல், அவன் இங்க இருந்து அகற்ற வேலையை பாரு. நானுமே இதை பண்றேன். ஓங்காங், சண்டை போடுறத ஒழுங்கா நிப்பாட்டிரு. நீ ஆரம்பிச்சிட்டனா இது அப்புறமா நிப்பாட்ட முடியாது. மாஸ்டர், நீங்க இதை ரொம்ப லேட்டா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்னால இங்க போராடப்பட்டு தான் முடியும். நம்ம எல்லாம் இங்க ஒன்னா சண்டை போட்டாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். சன்னுங்காங்க, எனக்கு அப்பயே தெரியும் நீ ஏதாச்சும் இங்க பிரச்சனையை தான் கொண்டு வருவேன்னு. இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குறது உனக்குமே சாதாரண இயல்பாயிட்டு. நீ பட்டு இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்த. உன்னால அப்ப என்ன தோக்கடிக்க முடியல. 300 ஆண்டுகளா நீனுமே ரொம்ப கவலையில தானே இருந்த. உங்காங், நீ தான் உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கிட்டு இருக்க. 300 ஆண்டுகளா என்ன கவலையில வைக்கிறதுக்கு உன்கிட்ட எதுவுமே கிடையாது. தளபதியுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருக்கு இடையில சண்டை திரும்பியுமே பயங்கரமா ஆரம்பிச்சுட்டு மாஸ்டருமே இங்க ஓங்காங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களோட 10 வருஷ உழைப்பையே நீ இந்த மாதிரி வீணா அடிக்கிறியடா. மாஸ்டர், நீ திட்டுறதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நானே எல்லா தப்பையுமே என் பின்னாடி வச்சுக்கிறேன். ஓங்காங்கமே நிறைய தளபதியை தாக்குறான். அவனுமே மானாங்கனமா போட்டு அட்டாக் பண்றான். தளபதியுமே தடுத்துட்டாரு அத. ஓங்காங்க படை வீரர்களுமே தாக்க வராங்க. அவன் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கான் மேல. அங்க ஒரு பயங்கரமான சண்டை தான் நடக்குது. தளபதியுமே திரும்பி சண்டை ஆரம்பிச்சிட்டாரு. அங்க தளபதியுமே ஒரு அடி ஓங்காங்கிட்ட வாங்கிட்டாரு. சானியா, நீனுமே ரொம்ப விசுவாசமா தான் இருக்க. நம்ம இப்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கோம். அவங்க கிட்ட கருணை கூட நம்மளால இப்ப கேட்க முடியாது. நான் இப்ப இங்க என்னதான் பண்றது? டான் சன் சாங், உனக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை ஏன் இன்னும் பயன்படுத்தாம இருக்க? இங்க இருந்து வெளில போறதுக்கு நீங்களுமே போராடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறமா எதுக்காக அந்த பயணத்துக்கு நீ போன? இல்லைன்னா உனக்குமே அதுல ஏதாச்சும் ஆசை இருக்கா? அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. 2 பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓங்காங் அவங்க எதையும் சொல்றத நம்பாதீங்கன்னு மாஸ்டரை பார்த்து சொல்றான். ஓங்காங், நீ உன்னோட முட்டாள்தனமான பேச்சை நிப்பாட்டு. டான் சன் சாங், பாஜியும் ஷாவோட உயிரையும் நீ இதுல பணையத்துல வைக்க போறியா? அவனை நிப்பாட்டுற வழிய பாரு. அப்பயாச்சும் கருணை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க எல்லாருமே துரோகின்ற பட்டத்தோட தான் அலையிற மாதிரி இருக்கும். 2 பேரும் விடாம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சானியாங், மொத்த கடவுளும் சேர்ந்து என்ன தாக்கினா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. சன்னுங்காங், நீ இருக்கிற நிலைமை புரியாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. தளபதியுமே திருப்பி அட்டாக் பண்றாரு. இந்த ஒரு குரங்கா இருக்கான ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? இந்த எவனுக்கே ஒரு களங்கத்தை உருவாக்குது இது. மாஸ்டருமே அங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காரு. தளபதியுமே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தலையிலேயே நச்சுன்னு ஒரு அடி உழுவுது. 2 பேருமே மாத்தி மாத்தி அங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓங்காங்கமே தளபதிக்கு நச்சுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டான். குவான் பாஜியோட ஒரு பல்ல உடைச்சிட்டாரு. ஷாவை பழைய மாதிரி ஒரு மாஸ்காவே மாத்திட்டாரு. இங்க பாரு, உன்னோட சீடர்களால கூட அவங்கள காப்பாத்திக்க முடியாது. சீக்கிரமா அந்த அரக்கனை நிப்பாட்டுற வேலையை பாரு. உனக்கு கருணையாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நானுமே அந்த மந்திரத்தை சொன்னா அவனுமே அடங்கிருவான். நீங்க அவனை சாகடிச்சிட்டீங்கன்னா நான் என்னோட உயிரை கூட தர தயாரா தான் இருக்கேன். அது அவனோட விருப்பம். நீ இப்படியே தாங்கிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், கடைசியா நீங்க யாருமே இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. இவனுமே இந்த சண்டைக்காக அவனோட உயிரை பணைய வச்சுட்டான். அவனுக்குமே சந்தோஷம் இல்லாம இருக்காது. இவங்க 2 பேருக்கும் நான் தான் மாஸ்டர். இவங்களோட உயிரை என்னால மரணத்துல வைக்க முடியாது. அங்க மாஸ்டருமே ஓங்காங்க அடக்குற மந்திரத்தை சொல்றாரு. அதனால ஓங்காங்கால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் குவானுமே பாக்குறான். இந்த நேரம் பார்த்து தளபதியுமே ஓங்காங்க போட்டு மரணமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சன்னோங்காங்க, நான் உன்னை இப்படி தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது. என்னோட கடமையை நானுமே செஞ்சுதானே ஆகணும். சன்னோங்காங் நெஞ்சிலேயே அவருமே சொல்லிட்டாரு. ஓங்காங்குமே அடி வாங்கி கீழே விழுந்துட்டான். மாஸ்டருமே என்ன பண்றேன்னு தெரியாம தான் இருக்காரு. நீ இதை இப்பயாச்சும் பண்ணிய, உன்னோட பங்களிப்பு என்னைக்குமே சொர்க்கத்துல மறக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு ஓங்காங்க எதுவும் பண்ணிடாதீங்க. அவன் பண்ண தப்புக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். இங்க பாரு, உன்னால அந்த முடிவை எடுக்க முடியாது. மாஸ்டர், நான் உண்மையாவே உன் மேல இப்ப கோவத்துல இருக்கேன். மாஸ்டரால குவானை தாண்டி எதுவுமே பண்ண முடியல பெருசா. தளபதி திருப்பியுமே அவன் உடம்புல சொருவிட்டாரு. மாஸ்டருமே அங்க கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து தளபதியுமே அந்த சூத்ராவை அவனோட இதயத்துல இருந்து வெளில எடுத்துட்டாரு. சூழ் கொடுத்த பொருளுமே கீழே விழுந்துரும். அவ கொடுத்த இறங்க எடுத்துட்டு அங்க ஓங்காங்கமே இறந்து போயிட்டான். சொர்க்கத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணவங்க கிட்ட இருந்து இந்த சூத்ராவை எடுத்தாச்சு. தியானமே இந்த சூத்ராவை எடுத்துக்கிட்டாரு. அந்த குரங்க அரக்கனோட ஆன்மாவை தெற்கு கடல் கடியில சீல் பண்ணி வைங்க. திருப்பி அவன் மறுபிறப்பு எடுக்க மாட்டான். இதுதான் கடவுளோட கருணையா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே என்னோட தப்பு தான். அவன் இப்ப என்னாலதான் இறந்துட்டான். இது எல்லாமே என்னாலதான் இப்ப நடந்துட்டு. அந்த பாதாள உலக ராஜா நல்லாவே என்னை ஏமாத்திட்டான். அவனால இங்க நடந்ததையுமே பார்க்க முடியாம போயிட்டு. நீ கவலைப்படாத, நான் இந்த சுத்ராவை பாதுகாத்துக்கிறேன். அதுக்கடுத்து அங்க சீல் பண்ணி வச்சிருக்க இடத்தையுமே காட்டுறாங்க. சூரிய காட்டுறதோட இந்த மூவியுமே இங்கேயே முடிஞ்சுட்டு, சீசன் 1 சீசன் 2 லிங்க்குமே நான் கீழே தரேன். இதோட நம்மளும் வேற வீடியோல சந்திக்கலாம்.